தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண அந்த ஃபோர்த்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கு. நல்ல கதை. பேங்கோட டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாங்க. பேங்கை எப்படி நம்மளை சீட் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி ஸ்லோவாக போனால் தான் செகண்ட் ஹாஃப் வந்து பிக்கப் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃபும் லிட்டில் பிட் ஸ்லோவாக போகுது. அது எனக்கு பிடிச்சிருக்கு போல, சூப்பராக இருக்குது. இப்போ நீட்டாக இதுக்கு அதாவது 30 years பேக்கில் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கரண்டில் அப்படி ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. பாட்டு 2-3 பாட்டு நல்லா இருக்குது. மமிதா அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க? அவங்களுக்கு போர்ஷன் கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு ரொம்ப பெருசாக 2-3 சீன் தான் இருக்குது. ஆக்டிங் ஓகே. சொல்ல வரக்கூடிய கருத்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நல்ல படம் பார்க்கணும். இப்போ இது வந்து 30 years 35 years பேக்கில் ஒர்க் பண்ணுற மாதிரி படம் காட்டியிருக்காங்க. கரண்ட்லேயே இதே சுச்சுவேஷனாக நிறையா பேர் நடக்குது. சுராஜோட கேரக்டர் எப்படி? சூப்பரான கேரக்டர். ஜெயராமுக்கு வந்து சர்ப்ரைஸ் கேரக்டர். அவர் மாதிரி தான் இருக்கிறாங்க பேக் மேனேஜ்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்விஸ்ட் எப்படி இருக்குது படத்தில்? நல்லா இருக்குது. நம்ம என்கேஜ்மெண்ட்டாக போகுது. கொஞ்சம் ஸ்லோ தான். நீங்கள் சொன்ன மாதிரி லிட்டில் பிட் ஸ்லோ, பட் இட்ஸ் ஓகே. தேங்க்யூ. படம் எப்படிங்க? அடுத்த நாளே பட்ட பகல்ல இன்னொரு பேங்க்குக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கான். படம் எப்படி இருக்கு? படம்லாம் செம்மையாக இருந்துச்சு. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? தனுஷ் வந்து ஒரு நல்ல கருத்து சொன்னார். பேங்க்கில் யாரும் போய் லோன் வாங்காதீங்க அந்த மாதிரி சொன்னார். பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது படத்தில்? ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்குது? மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. சென்டிமெண்ட்டு எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எங்கேயாவது போர் அடிக்குதா உங்களுக்கு? மமிதா கேரக்டர் எப்படி இருக்குது? அவங்க அவ்வளோக்கு ஷோ ஆஃப் ஆகல. அவங்க வந்து பார்ட் டைமில் தான் ஒர்க் பண்ணாங்க. தனுஷ் எப்படி பண்ணியிருக்காரு? மூவி சூப்பராக இருந்துச்சு. தனுஷ் as always ஆக்டிங்கில் அசத்திட்டாரு. நல்லா இருந்துச்சு. சூப்பர் மூவி. ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருந்துச்சு. மஸ்ட் வாட்ச். குட் என்டர்டைனிங். கருத்து எப்படி சொல்லியிருக்காங்க படத்தில்? கருத்து விவசாயம் பற்றி நல்லா பேசியிருக்காங்க. ஸோ லோன் வாங்கி யாரும் ஏமாற வேணான்ற மாதிரி குட் ஸ்டோரி. படத்தில் எங்கேயாவது போர் அடிக்குதா? இல்லை போரெல்லாம் இல்லை. காமெடிஸும் இருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. நைஸ் மூவி. யங்ஸ்டர்ஸ்க்கு படம் பார்த்தாங்கன்னா ராங்கான ஒரு இதுக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? யங்ஸ்டர் மூவி பார்த்தா ஓகே திருட்டல இருக்கிறதுனால சொல்கிறீங்களா? இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை. லைக் விவசாயம் சேவ் பண்ணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி எடுத்த மாதிரி தான் இருக்குது. சுராஜ் அந்த போலீஸ் கேரக்டர் எப்படி இருக்குது உங்களுக்கு? பரதன் கேரக்டர் சொல்கிறீங்களா? ஆமாம் ஆமாம். அவர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நாங்கள் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த மூவியில். பட் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. கே. ஸ்ரீகுமார் எப்படி பண்ணியிருக்காரு? கே. ஸ்ரீகுமார் அவர் ஆக்சுவலாக பார்க்கும்போது அடையாளமே தெரிலப்பா. ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருந்தார். நல்லா அடிச்சிருந்தாங்க அவங்களும். மமிதா அவங்களோட கேரக்டர் எப்படி உங்களுக்கு? மமிதா ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாங்க. நைஸ் ஆக்டிங். பட் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலில் நடிச்சிருந்தாங்கல்ல. எப்பயுமே ஒரு சிட்டி கேர்ளாக இல்லாமல் லைக் ஒரு வில்லேஜ் கேர்ளாக நல்லா நடிச்சிருந்தாங்க. கருணாஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? கருணாஸும் சூப்பராக தான் பண்ணியிருந்தாரு. கருணாஸ்லாம் அவரெல்லாம் ஆக்டிங்கில் பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. எங்கெங்கே எப்படி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்கும் உங்களுக்கு? நைஸ். எவ்ரிதிங் இஸ் நைஸ். மஸ்ட் வாட்ச்.